கோவை மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வரர் கோயில் யானை கல்யாணி நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக உள்ளதாக மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள கோயில் யானைகள் மற்றும் வளர்ப்பு யானைகளுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. அதன்படி கல்யாணி யானைக்கு பரிசோதனை செய்யப்பட்டதுடன் கோடைக்காலம் என்பதால் நாள் ஒன்றுக்கு 4 முறை குளிக்க வைக்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு முன்பு 4230 கிலோ இருந்தது. இன்று 4450 கிலோ உள்ளது. அப்புறம் நீர்க்காய்கள், உதாரணத்துக்கு நம்ம வெள்ளரிக்காய், தர்பூசணி, அந்த பழங்கள் அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லி அறிவுரை வழங்க சொல்லிப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். சென்னை அண்ணாநகரைச் சேர்ந்த சண்முகம் தனது மனைவியுடன் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருக்கடையூருக்கு காரில் சென்றார். சீர்காழி அருகே நத்தம் புறவழிச்சாலையில் எதிரே வந்த லாரி கார் மீது மோதியது. இந்த விபத்தில் சண்முகம் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரின் மனைவி ராஜம் மற்றும் கார் ஓட்டுநர் ராஜ்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள மரகுடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து வீணாயின. 7 கிணறு பகுதியைச் சேர்ந்த சமியுல்லா என்பவருக்கு சொந்தமாக இந்த குடோனில் மரத்திலான கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இங்கு எதிர்பாராத விதமாக பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள் பெரும்பான்மையான மரப்பொருட்கள் எரிந்து வீணாயின. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக கள்ளழகர் வைகை ஆற்றுக்குள் இறங்கி தடம் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த நிகழ்வின் சிறப்பு என்ன? சுரஞ்சனி, 5 நாள் பயணமாக மதுரை வந்திருந்த அழகர் மலையிலிருந்து மதுரை வந்திருந்த கள்ளழகர் 23ஆம் தேதி நேற்று முன்தினம் காலை வைகை ஆற்றில் இறங்கி லட்சக்கணக்கான மக்களினுடைய உணர்ச்சி பெருக்கின் நடுவே அவர் வைகை ஆற்றில் எழுந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படிக்கு தீர்த்தவாரி கண்டு தொடர்ந்து வண்டியூர் சென்றிருந்த அவர் அங்கு நேற்று தேனூர் மண்டபத்தில் மண்டூக முனிவர் சாப விமோசனம் அளித்தார். தொடர்ந்து நேற்று இரவு அவருக்கு ராமராயர் மண்டகப்படியில் தொடர்ச்சியாக தசாவதார கோல காட்சி என்பது அளித்திருந்தார். தொடர்ந்து ராமராயர் மண்டகப்படியிலிருந்து ராஜாங்க திருக்கோலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராஜா அலங்காரத்தில் அனந்தராயர் பல்லக்கு என்ற தங்க பல்லக்கில் அழகர் புறப்பட்டு அவர் நேற்று முன்தினம் காலை வைகை ஆற்றில் எந்த இடத்தில் எழுந்திருந்தாரோ அதே இடத்தில் ஆழ்வார்புரத்தில் மீண்டும் அந்த வழியாக அவர் செல்லக்கூடிய அந்த வழியில் மக்கள் திரண்டிருந்த நிலையில் அங்கு மீண்டும் அவர் எழுந்தருளி இருந்த அந்த வைகை ஆற்றுக்குள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மண்டகப்படிக்கு வந்து மக்களுக்கு அருள் பாலித்து அந்த இடத்தில் அவருக்கான சிறப்பு தீபாராதனை மட்டும் காட்டப்பட்டு அங்கிருந்து மீண்டும் அவர் கிளம்பி மன்னர் சேதுபதி, ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய மண்டகப்படி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அங்கு இன்று இரவு மீண்டும் கள்ளர் திருக்கோலம் இருக்கிறார். கள்ளர் திருக்கோலம் ஏற்று பூப்பல்லக்கில் நாளை அதிகாலை 3 மணி அளவில் மதுரையிலிருந்து அழகர் மலைக்கு புறப்படுவார். அப்படி புறப்படுவதற்காக தற்பொழுது அவர் சேதுபதி மன்னர் மண்டகப்படி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நாளை மறுநாள் காலை அவர் மீண்டும் அழகர் மலைக்கு சென்றடைவார். 5 நாள் பயணமாக மதுரை வந்திருந்த அழகரை கொண்டாடி மக்கள் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளை அவர் புறப்படும் வரைக்கும், அழகர் மலை சென்று சேரும் வரைக்கும் அழகரோடு இருந்து, மக்களுக்காக வந்த அழகரோடு மக்களும் கூடவே இருந்து அவரை கொண்டாடி வழி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றி.